Who was the first woman prime minister of India? ஓகேவா, இந்தியாவின் முதல் பெண் பிரதம மந்திரி யார்? இது எப்படி நினைப்பு வச்சுக்கலாம்? இந்தியாவில் ஒரு முதல் பெண் பிரதம மந்திரி அப்படின்னா ஹிந்தி பேசுகிறவங்கள தான் ஆக்கியிருப்பாங்க. அப்படின்னா இந்திரா காந்தி. உமன் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா, பிரைம் மினிஸ்டர்னா எங்கே இருப்பாங்க? டெல்லியில் இருப்பாங்க. அப்படின்னா யார்? ஹிந்தி பேசுகிறவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். அதனால் இந்திரா காந்தி பெண் பிரதம மந்திரி. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், Who was the first woman chief minister in India? ஓகேவா, இந்தியாவில் முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்னென்னா நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. இதில் கிறுக்கி வச்சுருக்காங்க பழனியில் போய் சேட்டாங்கிற ஒரு பெண். ஓகேவா, பழனியில் போய் கிறுக்கி வச்சதுனால அதனால தான் கிரிப்பாலனி. ஓகேவா, அப்படி செஞ்சதுனால அவங்கள சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க, சிஎம் ஆக்கிட்டாங்க. அப்படின்னா பள்ளியில் போய் கிறுக்கி வச்சுருக்கவங்கள சீஃப் மினிஸ்டர் சிஎம் ஆக்கிட்டாங்க. யார்? ஒரு பெண் சீஃப் மினிஸ்டர் வந்து பள்ளியில் போய் கிறுக்கி வச்சவங்கள உமன் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதனால் ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டால் சுஜிதா கிரிப்லானி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் தி லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா? லார்ஜஸ்ட் ஸ்டேட்னா அப்படின்னா என்னது? மிகப்பெரிய ஸ்டேட். மிகப்பெரிய ஸ்டேட்டில் யார் இருப்பா? ராஜாக்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா ராஜாட்ட தான் நிலம்லாம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் மிகப்பெரிய ஸ்டேட்டுனா லார்ஜஸ்ட் ஸ்டேட் வந்து ராஜஸ்தான். சப்போஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் மக்கள் தொகை அதிகமாக உள்ள ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டால் அதான் உத்தரப்பிரதேஷ் வரும். ஓகேவா, ஆனால் என்ன கேட்டிருக்காங்க? லார்ஜஸ்ட் ஸ்டேட்னா மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னு, இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தான். அங்கே தான் நிலம் அதிகமாக இருந்ததுனால ராஜாக்கள்லாம் போய் குடியேறிட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா? இந்தியாவில் மிக சிறிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, மிக சிறிய மாநிலம் அப்படின்னா பெரிய மாநிலம் கிடைக்கலன்னு கோவப்பட்டவங்களை எல்லாரையும் கொண்டு போய் சின்ன மாநிலத்தில் விட்டுட்டாங்க. ஓகேவா, பெரிய மாநிலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க, அங்கே கோவப்பட்டவங்களை எல்லாரையும் கொண்டு போய் சின்ன மாநிலம் எது இருக்கோ அங்கே கோ பண்ணிட்டாங்க அங்கே. அப்படின்னா ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்ஸ் எது? கோவா. அடுத்த கொஸ்டின், ஹூ இஸ் தி ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா? நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிட்டிசன். ஓகே, நீங்கள் ஒரு வில்லேஜில் நினைப்பு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு சிட்டிசன்னா முதல் குடிமகன் யார்? உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு போய் பிரசிடெண்ட்டை சொல்லுவீங்க. அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு குடிமகன், ஃபஸ்ட்டு சிட்டிசன். அப்புறமா அவரும் கேட்கலன்னா யார்கிட்ட போவீங்க? வைஸ் பிரசிடெண்ட்டு அடுத்து நம்ம போவோம். ஓகேவா, அவர் தான் இரண்டாம் குடிமகன். ஹூ இஸ் தி செகண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் வைஸ் பிரசிடெண்ட்டு. அடுத்தது இவங்க ரெண்டு பேருமே கேட்கல. பிரசிடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு குடிமகன், அவரும் கேட்கல. வைஸ் பிரசிடெண்ட் வந்து செகண்ட் குடிமகன், அவரும் கேட்கல. இவங்க ரெண்டு பேரும் கேட்கலன்னா நேராக பிரைம் மினிஸ்டர் மோடிகிட்ட போக வேண்டியதான். அவர் தான் மூன்றாம் குடிமகன். ஓகேவா, அதான் ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப், ஹூ இஸ் தி ஃபஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா? பிரசிடெண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் தி செகண்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா? நம்ம ஃபஸ்ட்டு சிட்டிசன்ட்ட சொல்கிறோம், அவங்க கேட்கல. உடனே நம்ம இப்போ செகண்ட் சிட்டிசன்ட்ட போகிறோம். யார்? வைஸ் பிரசிடெண்ட். ஓகேவா, அதனால் செகண்ட் சிட்டிசன் யார்? வைஸ் பிரசிடெண்ட். ஹூ இஸ் தி தேர்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா? இப்போ பிரசிடெண்ட்டு கேட்கல, செகண்டு சிட்டிசன் நம்ம வைஸ் பிரசிடெண்ட் கேட்கல, டேட்டா மூடிட்டு போகிறோம். தேர்ட் பிரசிடெண்ட் யார்? சிட்டிசன், பிரைம் மினிஸ்டர். வென் தி இந்தியன் பீப்புள் செலிப்ரேட் இண்டிபெண்டன்ஸ் டே? இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திரம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இண்டிபெண்டன்ஸ்னாவே சுதந்திரம். ஓகேவா, இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ கொண்டாடுவோம்? நம்ம 15 ஆகஸ்ட். ஓகேவா, அது எல்லாருக்குமே தெரியும். வென் வி செலிப்ரேட் அவர் இந்தியன் ரிபப்ளிக் டே? இந்தியாவில் குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? எல்லாருக்குமே தெரியும், 26 ஜனவரி. ரிபப்ளிக் டேனா குடியரசு தினம். வாட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர் இன் ஹிந்தி அல்ஃபாபெட்? ஹிந்தியில் டோட்டல் எத்தனை எழுத்துக்கள் உள்ளது? இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் எத்தனை எழுத்து இருக்குது? 26. அப்படியே ஹிந்தியில் டபுள். ஓகேவா, 52. 26 + 26 52. ஹிந்தியில் 52 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. ஹூ இஸ் தி கம்போசர் ஆஃப் தி இந்தியன் நேஷ்னல் சாங்? இந்தியன் நேஷ்னல் சாங் ஒன்று வந்து நேஷ்னல் அந்தம்னு ஒன்று இருக்குது. அதான் ஜனகணமன. ஆனால் நேஷ்னல் சாங் கேட்டிருக்காங்க. நேஷ்னல் சாங்கை எழுதினவரை உடனே பேங்குக்கு போய் சட்டுன்னு பணம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நேஷ்னல் சாங் வந்தே மாதரத்தை பாடினவங்கள பேங்கில் போய் சட்டுன்னு பணத்தை எடுத்துக்க சொன்னாங்க. நல்லா நினைப்பு வச்சோங்க. நேஷ்னல் சாங் இதை இப்போ நினைப்பு வச்சோங்க. நேஷ்னல் சாங் வந்தே மாதரத்தை பாடினவங்கள போய் பேங்க்கில் சட்டுன்னு பணம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நேஷ்னல் சாங்னா என்னது? வந்தே மாதரம். யார் எழுதுனா? பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேவா? அதனால் நேஷ்னல் சாங் எழுதினவங்கள நேஷ்னல் சாங் வந்தே மாதரத்தை எழுதினவங்க பேங்கில் போய் சட்டுன்னு பணம் எடுத்துக்க சொன்னாங்க. அப்போ நினைப்பு வச்சுக்கோங்க. நேஷ்னல் சாங் எழுதினது யார்? பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. என்ன நேஷ்னல் சாங் பேர் என்ன? வந்தே மாதரம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி ஸ்போக்ஸ் இன் தி இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக்? இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகில் எத்தனை ஃபோக்ஸ் இருக்கும்? ஓகேவா? டோட்டல் வந்து 24 ஃபோக்ஸ் இருக்குது. வருஷத்தில் 12 மாதம், ஒரு மாதத்துக்கும் 2 ஃபோக்ஸ் தான் செஞ்சுருக்காங்க. அப்போனா 12 மாதத்துக்கும் 24 ஸ்போக்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்தியன் நேஷ்னல் அப்போ நினைப்பு வச்சுக்கோங்க. இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகில் வந்து 24 ஸ்போக்ஸ் இருக்குது. வாட் இஸ் தி நேஷ்னல் சாங் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட நேஷ்னல் சாங் என்ன? நான் தான் சொன்னேன். நேஷ்னல் சாங் வந்து வந்தே மாதரம் எழுதினவங்கள யார் எழுதுனா? பேங்குக்கு போய் சட்டுன்னு படம் எடுத்துக்க, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அதனால் நேஷ்னல் சாங் இது வந்தே மாதரம். வாட் இஸ் தி நேஷ்னல் சாங் ஆஃப் இந்தியா? வந்தே மாதரம். வாட் இஸ் தி நேஷ்னல் ஃப்ளவர்ஸ் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட தேசிய மலர் எது? மோடியோட சின்னம் லோட்டஸ், தாமரை. ஹூ இஸ் தி ஃபஸ்ட் ஃபீமேல் சீஃப் ஜஸ்டிஸ்? தலைமை நீதிபதி யார் அப்படின்னா, இந்தியாவோட முதல் பெண் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டால் ஃபாத்திமா ஸ்கூலில் படித்தவங்க தான். எங்கே படித்தவங்க? ஃபாத்திமா ஸ்கூலில் படித்தவங்க தான் பெண். ஃபாத்திமா ஸ்கூலில் லேடிஸுக்கும் தனியாக இருக்கு இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்க தான் யார்? ஃபாத்திமா பிவி. ஃபாத்திமா ஸ்கூலில் படித்தவங்க இந்தியாவின் முதல் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு மெனி மந்த்ஸ் இன் ஏ சிங்கிள் இயர்? ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம்? 12 மாதம். ஏன் இப்படியாப்பட்ட சிம்பிளான கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னா, இதேமாரி தான் எம்டிஎஸ்சில் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே. ஹவு மெனி டேஸ் இன் ஏ சிங்கிள் வீக்? ஒரு வீக்கில் எத்தனை நாள்? 7 நாட்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்த கொஸ்டின். ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஹாவ் தி ஹிந்தி லாங்குவேஜ்? ஹிந்தி மொழிகள் எத்தனை மாநிலங்களில் பேசப்படுகிறது? இந்தியாவில் எத்தனை மாநிலத்தில் பேசப்படுது? ஒருத்தன் பேசுனா இவன் 10 பேர்னு சொல்லுவான். ஓகேவா? அதனால தான் ஹிந்தி எல்லா மாநிலத்திலையும் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? அதனால் நினைப்பு வச்சுக்கோங்க 10. ஓகேவா? ஹவு மெனி இந்தியன் ஸ்டேட்ஸ் ஹேவ் தி ஹிந்தி லாங்குவேஜ்னால் 10 பேர், 10 மாநிலத்தை வந்து ஹிந்தி பேசுகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் லாங்குவேஜ் இஸ் யூஸ்டு மோஸ்ட் இன் மகாராஷ்டிரா? மகாராஷ்டிராவில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க? மகாராஷ்டிரானா மராட்டி, தமிழ்நாடுனா தமிழ், கர்நாடகானா கர்நாடக், மகாராஷ்டிரானா மராட்டி. ஓகேவா? குஜராத்னா குஜராத்தி. அப்போனா மகாராஷ்டிராவில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க? மராட்டி. விச் லாங்குவேஜ் யூஸ்டு மோஸ்ட் இன் மகாராஷ்டிரானா மராட்டி. விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் எ ஹிந்தி ஸ்கிரிப்ட்? இதில் ஹிந்தி ஸ்கிரிப்டில் எழுதுனது என்னது? தேவநகரி ஸ்கிரிப்ட். தேவநகரி ஸ்கிரிப்ட் எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டால் ஹிந்தி ஸ்கிரிப்ட். விச் இஸ் தி நேம் ஆஃப் லாங்கஸ்ட் ரிவர் ஆன் தி எர்த்? பூமியிலேயே மிக நீளமான நதி என்னது? ரிவர் ஆர் என்னது? நைல் நதி. நதியே நைல் நதின்னு பாட்டு போகிறாங்களா, அதான். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் அனிமல் இன் தி லேண்டு? பூமியில் இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் அனிமல் என்னது? சீத்தா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் தி மெயின் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி ஃபார் தி எர்த்? பூமிக்கு அதிகமாக எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கிது? சூரியன்லேருந்து தான் கிடைக்கிது. அதனால சன். விச் கண்டினென்ட் ஹேஸ் நாட் எ சிங்கிள் வால்கனோ? அப்படின்னா வால்கனோன்னா எரிமலை. எந்த கண்டினென்ட்னா என்னது? கண்டம். எந்த கண்டத்தில் ஒரே ஒரு சிங்கிள் வால்கனோ எரிமலை கூட இல்லாத கண்டம்? எரிமலையே இல்லாத கண்டம் எந்த கண்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் தான் ஒரு எரிமலை கூட கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஓசன் இன் தி வேர்ல்டு? ஓகே, நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஸ்மாலஸ்ட்டு, ஒன்று வந்து லாங்கஸ்ட் ஓசன். ஓகேவா? லாங்கஸ்ட் ஓசன்னா இப்போ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பசி எடுத்தால் லாங்கஸ்ட் ஓசனுக்கு நம்ம போவோம்னு நினைப்பு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே தான் நிறைய தண்ணி இருக்கும். ஓகேவா? டீப்பஸ்ட் ஓசன். ஓகேவா?
அந்த டீப்பஸ்ட் ஓசனுக்கு போகணும் அப்படின்னா பசிபிக் ஓசனுக்கு போவோம். அடுத்து என்னென்னா ஸ்மாலஸ்ட் ஓசன். இப்போ அவங்கள வந்து ஒரு படம் வரைய சொல்கிறாங்க, ஆர்டிக், ஓகேவா, ஒரு படம் வரைய சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு சின்ன ஓசன் தானே, சின்ன ஒரு கடல் தான் நம்ம படம் வரைவோம். அதனால் ஸ்மாலஸ்ட் ஓசன் கேட்டால் ஆர்டிக்னா ஆர்ட் பண்ணுறதுன்னு நினைப்பு வச்சுக்கோங்க. ஆர்டிக் ஓசன் தான் வந்து ஸ்மாலஸ்ட் ஓசன். பசிபிக் ஓசன்னா பசி எடுத்தால் நம்ம பெரிய ஓசனுக்கு போவோம். அப்படின்னா லாங்கஸ்ட் ஓசன் வந்து பசிபிக் ஓசன். நெக்ஸ்ட் கொஸ்டின். Who is the highest, which is the highest mountain in India? இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய சிகரம் எது, மலை எது அப்படின்னா கஞ்சன்ஜோங்கா. கஞ்ச பசங்க தான் வந்து இந்தியாவில் உள்ள மவுண்டன், பெரிய மவுண்டனில் ஏறுவாங்க அப்படின்னு. இந்தியாவில் உள்ள பெரிய சிகரத்தில் யார் ஏறுவா, கஞ்சியா உள்ளவங்க தான் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய மலையில் ஏறுவாங்க. மவுண்ட் எவரெஸ்ட்னு படிக்கிறோம். மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குது, அதுவும் நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஆனால் அந்த எல்லை வந்து எதிர் நேபாள எல்லை. மவுண்ட் எவரெஸ்ட் வந்து உலகத்திலே மிகப்பெரிய உயரமான மலை வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டு. அடுத்து வந்து கஞ்சன்ஜோங்கா தான். இந்த கஞ்சன்ஜோங்கா எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அப்போனா இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஹையஸ்ட் மவுண்டன் கேட்டிருந்தா என்ன எழுதுவீங்க, கஞ்ச தான் இந்தியாவில் இருப்பாங்க. அதனால் கஞ்சன்ஜோங்கா எழுதுங்க. நெக்ஸ்ட் ஹையஸ்ட்டு மவுண்டன் கேட்டாங்கன்னா உலகத்திலே மிக ஹையஸ்ட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ல்டுன்னு வந்துச்சுன்னா சப்போஸ் இந்தியாவுக்கு பதிலாக மவுண்ட் எவரெஸ்ட் எழுதணும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின். விச் இஸ் தி லார்ஜஸ்ட் லேக் இன் இந்தியா? உங்களை கேட்குறாங்க மிகப்பெரிய ஏரி, விச் இஸ் லார்ஜஸ்ட் லேக்னா மிகப்பெரிய ஏரி இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, மிகப்பெரிய ஏரினா அதை உள்ளார போய் பார்த்தா தான் தெரியும். எங்கே போய் பார்க்கணும், அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ளார போய் பார்த்தா தான் லார்ஜஸ்ட் லேக் இந்தியாவில் இருக்குங்கிறதே தெரிய வருது. ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு நினைப்பிச்சிங்க. லார்ஜஸ்ட் லேக் எங்கே இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அந்த லேக்கு பேர் என்னது, உல்லார் லேக். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ளார போய் பார்த்தா தான் லார்ஜஸ்ட் லேக்கு தெரியுது அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. ஓகேவா. லார்ஜஸ்ட் லேக் எங்கே இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அந்த லேக்கோட பேர் என்ன, உல்லார் லேக். அடுத்த கொஸ்டின். ஹூ பில்ட் தி ரெட் ஃபோர்ட் இன் இந்தியா? இந்தியாவில் ரெட் ஃபோர்ட்டை யார் கட்டினது, செங்கோட்டையை கட்டினது யார்? டெல்லியில் வந்து செங்கோட்டை இருக்குது இல்லையா, அதை கட்டினது யார் அப்படின்னா ஷாஜஹான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். யூஎஸ்ஏ வாட் இஸ் தி கரன்சி ஆஃப் யூஎஸ்ஏ? யூஎஸ்ஏவோட கரன்சி என்ன, அமெரிக்கன் டாலர். அமெரிக்கன் டாலர் தான் நம்ம சொல்லுவோம். யூஎஸ்ஏனா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அமெரிக்கா அதில் தான் என்ன கரன்சி யூஸ் பண்ணுவாங்கன்னா டாலர். இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஐஎன்ஆர், இந்திய ருப்பி. ஓகேவா. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறதோட நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு வந்து வரக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின். வென் வி செலிப்ரேட் தி இந்தியன் நேவி டே? இந்தியன் நேவி டே எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா, நேவினா என்ன உங்களுக்கு நினைப்பு வருது, கப்பல் நினைப்பு வச்சுக்கோங்க. கப்பலோட டிக்கியில் 4 பேர் உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. கப்பலோட டிக்கியில் 4 பேர் டிசி, டிசம்பரை வந்து டிக்கின்னு நினைப்பு வச்சுங்க. நேவினாவே கப்பல் தான். ஓகேவா. இந்தியன் நேவி டே அப்படின்னா கப்பலோடைய டிக்கியில் 4 பேர் உட்காந்துக்கலாம். 4 டிசம்பர் தான் நேவி டே கொண்டாடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின். வென் வி செலிப்ரேட் தி இந்தியன் போஸ்ட் டே? இந்தியன் போஸ்ட் டேனா என்ன, இந்தியாவில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் டே. இந்தியன் போஸ்ட் டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. சப்போஸ் வந்து உங்களை போஸ்ட் ஆஃபீஸுக்கு கூப்பிட்றாங்க, ஸ்கூல்லேருந்து வாங்க இந்தியன் போஸ்ட் டே கொண்டாடணும் அப்படின்னா உங்கள் ஸ்கூல்லேருந்து எத்தனை பேர் அனுப்பி வைப்பாங்க, ஒரு 9-10 பேர் அனுப்பி வைப்பாங்க. எத்தனை பேர், 9-10 பேர். 9ன்னா 9ஆம் தேதி, 10ன்னா 10வது மாதம் என்ன மாதம், அக்டோபர். அதனால் இந்தியா போஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் 9-10 பேர் போவோம். அப்படின்னா 9ஆம் தேதி 10வது மாதம் அப்படின்னு நினைப்பிச்சுங்க. 9-10ன்னா 9ஆம் தேதி 10வது மாதம்னா 10வது மாதம் அக்டோபர் மாதம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ கம்போஸ்ட் தி இந்தியன் நேஷ்னல் அந்தம்? ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிச்சுக்கோங்க, நேஷ்னல் சாங் வந்தே மாதரம் பாடினவங்கள பேங்குக்கு போய் சட்டுன்னு பணம் எடுத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. நேஷ்னல் அந்தம், அந்தம்னா ஆந்த அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஆந்தையோட பேர் என்ன வச்சுருக்காங்க, ரபின்னு வச்சுருக்காங்க. என்ன வச்சுருக்காங்க, ரபின்னு வச்சுருக்காங்க. அவங்க தான்
ஆந்தையாக இருக்கிறது மாரி கண்ணை மூடிக்கிட்டு பாட சொன்னால் ஜனகணமனம் பாடுறாங்க. ஆந்தை வந்து கண்ணை மூடிக்கிட்டு, ஏன்னா ஜனகணமனன்னா என்னென்னு புரியாது நம்மளுக்கு. உங்களுக்கு புரியுதா? புரியல. அதனால் ஜனகணமனன்னு ஒரு ஆந்தை பாடுது. அந்த ஆந்தைக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? ரபின்னு வச்சுருக்காங்க. இது அந்தம்னா ஆந்தை நினைப்பு வச்சுக்கோங்க. ஆந்தனாவே ஜனகணமன நினைப்பு வச்சுக்கோங்க. ஜனகணமனை யார் எழுதுனது அப்படின்னா அந்த ஆந்தையோட பேர் நினைப்பு வச்சுக்கோங்க, ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? ஓகே. அப்படின்னா ஹூ கம்போஸ் தி இந்தியன் நேஷனல் அந்தம் அப்படின்னு வந்தாவே யார் எழுதினது? ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின், ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன் இந்தியா? இந்தியாவுடைய முதல் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார்? கிரண் பேடி. இப்போ தான் புதுவை ஆளுநராக இருந்தாங்க, உங்களுக்கு எல்லாம் நினப்பு இருக்கும். வேர் இஸ் தி உல்லா லேக் இஸ் சிச்சுவேட்டட் இன் இந்தியா? உல்லா லேக் எங்கே இருக்குதுன்னு சொன்னேன்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் உள்ளார போய் பார்த்தா லாங்கஸ்ட் லேக் இருக்குது. ஓகேவா? அதான் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபீல்டு மார்ஷல்? இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபீல்டு மார்ஷல் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நல்லா நினைப்பு வச்சுங்க. ஃபீல்டுனா என்னது? வயல். ஓகேவா? வயலில் வேலை பார்க்குறவங்க மேனு வந்து ஜம்முன்னு இருப்பாங்க. அப்போனா அதில் மேனும் வரும், ஜம்முன்னு வரும். சில சமயம் ஜம்ஷத்ஜி மானக்ஷா அப்படிங்கிறத வந்து ஜே மானக்ஷா அப்படின்னு கொடுப்பாங்க. ஃபீல்டில் யார் வேலை பார்ப்பா? மேன் தான் வேலை பார்ப்பாங்க. அதனால் மேனுங்கிற வேர்டு வரும். அவங்க எப்படி இருப்பாங்க? ஜம்முன்னு இருப்பாங்க. அதனால் ஜம்ஷெட்ஜி மானக்ஷா இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் தி ஹையஸ்ட் ஆஃப் தி 3 wooden stumps இன் கிரிக்கெட்? கிரிக்கெட்டில் இருக்குது இல்லையா ஸ்டெம்பு, அதோட ஹைட் எவ்வளோன்னா 28 இன்ச்சு, 28 inches. விச் டைப் ஆஃப் லென்ஸ் இஸ் யூஸ்டு இன் தி கேமரா? கேமராவில் எந்த மாதிரியான லென்ஸை யூஸ் பண்ணுவாங்க? எல்லாருக்குமே தெரியும், குவிய அடி தான் யூஸ் பண்ணுவோம். கன்வெக்ஸ் லென்ஸ். குவியை வந்து கன்வெக்ஸ்ன்னு சொல்லுவோம், குழியை வந்து கான்கேவ்னு சொல்லுவோம். கனடாவோட நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் என்னது? இந்தியாவோட நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் என்ன? ஹாக்கி. ஓகேவா? அப்படியே அவங்களும் ஹாக்கி தான் விளையாடுவாங்க, ஆனால் அவங்க ஐஸ் ஹாக்கி விளையாடுவாங்க. ஏன்னா ஹாக்கி ஐஸில் தான் ஹாக்கி விளையாடுவாங்க. ஜஸ்பால் ராணா அவர் எந்த கேமோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்காங்க. ஜஸ்பால் ராணா இஸ் ரிலேட்டட் டு விச் கேம்? ஜஸ்ட் பால் குடிக்கிற புல்லை வந்து ஷூட்டிங்கில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நினைப்பிச்சுக்கோங்க. ஜஸ்பால் அப்படின்னா ஷூட்டிங். ஜஸ்பால் ராணா இஸ் ரிலேட்டட் டு ஷூட்டிங். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், 40வது கொஸ்டின், விச் இஸ் இந்தியா ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்? இந்தியாவில் ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா மிக தலை சிறந்த விருது, இதுதான் மிகப்பெரிய விருது, ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட். ஓகேவா? அர்ஜுனா அவார்ட் அதுவும் ஸ்போர்ட்ஸ்க்காக கொடுக்க வேண்டியதான், அது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கொடுக்குறது. ஆனால் மிகப்பெரிய ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு தான் மிகப்பெரிய விருது. ஓகேவா? அடுத்த துரோணாச்சாரியா அவார்டு எதுக்கு கொடுக்குறாங்க? ஸ்போர்ட்ஸ் கோச்சுக்காக கொடுப்பாங்க. அடுத்து தியான் சந்த் அவார்டு எதுக்கு கொடுப்பாங்க? அதில் ஹாக்கியில் வந்து தியான் சந்த் அவார்டு கொடுப்பாங்க. அதனால் இந்தியாவுடைய ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு எது? ராஜீவ்காந்தி கேல் ரத்னா. அடுத்த கொஸ்டின், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் லேன். லேன்னா என்ன நினைப்பு வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. லோக்கல் ஏரியா நெட்வொர்க். உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அதனால் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒரு 10-15 கொஸ்டின் கேட்பாங்க. அதான் இப்போ நடத்திட்டு இருக்கோம். இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இவிஎம்னா என்னென்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். நல்லா நினைப்பு வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஓட்டிங் மிஷினில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டிடிபி. எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் சென்டர்லாம் பார்த்துருப்பீங்க. டிடிபி ஒர்க் அப்படின்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங் தான், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் தான். ஓகேவா? நெக்ஸ்ட், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் மோடம். மோடம்னா என்ன? மடுலேட்டர் அண்ட் டிமடுலேட்டர். இது வந்து காற்றலைகளை ஒலி அலையாகவும் ஒலி அலையை காற்றலையாகவும் மாற்றோம். இது நம்ம மொபைல் ஃபோனில் கூட இருக்குது. நம்ம பேசுகிறோம், அந்த ஆடியோ வந்து நம்ம மொபைல் ஃபோன் என்ன பண்ணும், நீங்கள் உங்கள் பேச்சோட ஒலி இருக்கு இல்லையா, அதை வந்து காற்றலைகளாக மாற்றி மின்காந்த அலைகளாக மாற்றி வெளியிடும். அதேமாரி உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஹலோ அப்படின்னு பேசுனாங்கன்னா அது காற்று மூலியமாக தான் வரும். அதை வந்து ஒலி அலைகளாக மாற்றி உங்களுக்கு காது கேட்க வைக்கும். அதனால் இதேமாரி பேசுகிற டிவைஸ் எது இருந்தாலும் அதில் ஒரு மாடம் இருக்கும். மாடம்னா மடுலேட்டர் அண்ட் டிமடுலேட்டர். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின், ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஆர்டிஎக்ஸ். ஆர்டிஎக்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ். எக்ஸ்ப்ளோசிவ்னா வந்து ஒரு வெடி மருந்து. இதான் மிலிட்டரி யூஸ் பண்ணுவாங்க. ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். ஓகேவா? அதான் ஆர்டிஎக்ஸ். ஃபுல் ஃபார்ம் ஆஃப் டபிள்யூடபிள்யூ. நம்ம படிக்கணும் இல்லையா, www.com அப்படின்னு படிக்கிறோமா, அதில் என்னது? வேர்ல்டு வைட் வெப். வேர்ல்டு வைட் வெப். அதனால் நினைப்பு வச்சுக்கோங்க. www-னா வேர்ல்டு வைட் வெப். ஹிந்தி டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் 14. செப்டம்பர் 14 தான் வந்து ஹிந்தி டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹிந்தி திவஸ்ன்னு கூட கேட்பாங்க. பிஹு.
பிஹுன்னு ஒரு டான்ஸாக இருக்குது. பிஹு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் டான்ஸ் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட்? பிஹு வந்து எந்த மாநிலத்தில் அதிகமாக ஆடப்படுகிறது? பிஹுங்கிறது மிக அருமையான நடனம். ஓகேவா? அதை போய் நீங்கள் போய் ஆசையாக அஸ்ஸாம்னு நினைப்பு வச்சுங்க. ஆசையாக போய் யாரையாவது நீ ஆடு பிஹு நாடகம் அப்படின்னா அவங்க ரொம்ப பிஹு வச்சுக்கிறாங்க. என்ன வச்சுக்கிறாங்க? பிஹு வச்சுக்கிறாங்க. ஆசையாக போய் நீ நடனம் ஆடு அப்படின்னு சொன்னால் பிஹு வச்சுக்கிறாங்க. அதனால் பிஹு டான்ஸ் எந்த மாநிலத்தில்னா அஸ்ஸாம் அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். யாஹூ, கூகுள் அண்ட் எம்எஸ்என்இஸ் இது எல்லாமே ஒரு வெப்சைட் தானே. அதை தான் இன்டர்நெட் சைட்னு போட்டிருக்காங்க, இல்லை வெப்சைட்னு கூட போடலாம். அதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இன்அக்யூரசி இன் ஏ கம்ப்யூட்டர் டேட்டா இஸ்? கம்ப்யூட்டரில் உள்ள அக்யூரசி டேட்டானா கரெக்டு, இன்அக்யூரசி டேட்டானா அது என்ன சொல்லுவாங்க? பக்குன்னு சொல்லுவாங்க. என்னது? பக். நினைப்பு வச்சுக்கோங்க. ஐபிஎம் கம்ப்யூட்டர் பார்த்துருக்கீங்களா? ஐபிஎம்மு அது என்ன சொல்லுவாங்க? இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின். ஐபிஎம் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன கம்ப்யூட்டர்? இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின். ஓகேவா? கேடுன்னா என்னது? கேடு ஆட்டோ கேடு படிக்கிறாங்க. அதுமாதிரி கேடுன்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன். கம்ப்யூட்டர்லேயே டிசைன் பண்ணுறதை பற்றி படிக்கிறது தான் கேடு. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் கேட். வாட் இஸ் தி லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா? இந்தியாவில் மிக நீளமான நதி என்ன நதி? கங்கை தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஓகே, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் சிடி கேரக்டர் இன் ஏ கம்ப்யூட்டர் டிக்ஷனரி? சிடியை வந்து எப்படி சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் அப்படின்னா கம்பேக்ட் டிஸ்க். டிவிடினா டிஜிட்டல் வெர்ச்சுவலைஸ் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சிடினா கம்பேக்ட் டிஸ்க். 1 கிலோபைட் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 1 கிலோபைட்டுனா 1024 பைட் சேர்ந்தது தான் 1 கிலோபைட். அதேமாரி 1024 கிலோபைட் இருக்கு இல்லையா, இந்த கிலோபைட் சேர்ந்தது தான் என்னது? 1 மெகாபைட். அதேமாரி 1024 மெகாபைட் சேர்ந்தது 1 கிகாபைட். 1024 கிகாபைட் சேர்ந்தது 1 டெராபைட். அதேமாரி இது போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால் 1024 பைட்ஸ் சேர்ந்தது தான் 1 கிலோபைட். ஓகேவா? நெக்ஸ்ட். வாட் இஸ் தி லென்த் ஆஃப் எ வேர்ட் இன் எ கம்ப்யூட்டர்? ஒரு வேர்டோட லென்த் இருக்குது இல்லையா, அதை கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் எப்படி சொல்லுவாங்கன்னா பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கொஞ்சம் பிட்டு சேர்ந்தது தான் 8 பிட்டு சேர்ந்தது தான் ஒரு பைட் ஆகும். 8 வேர்டு சேர்ந்துச்சுன்னா அது ஒரு பைட்டாக மாறும். ஓகேவா? அதனால் ஒரு சிங்கிள் வேர்டு கம்ப்யூட்டர் எழுதியிருக்கோம், அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் பிட்டுன்னு சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் அசம்பிளர்? ஒரு அசம்பிளருடைய வேலை என்ன கம்ப்யூட்டரில்? அது என்ன பண்ணும்? கன்வெர்ட்டிங் அசம்பிளி லாங்குவேஜ் இன்ட்டு மிஷின் லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜை வந்து மிஷின் லாங்குவேஜாக மாற்றுறது தான் இது வேலை. ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் லோக்சபா ஸ்பீக்கர்? உமன் லோக்சபா ஸ்பீக்கர் யார்? மீரா குமார். யார்? மீரா குமார். ஃபர்ஸ்ட் உமன் லோக்சபா ஸ்பீக்கர் தான் சொல்கிறேன், மீரா குமார். ஓகேவா? வேர் இஸ் தி புஷ்கர் லேக் சிச்சுவேட்டட் இன் இந்தியா? புஷ்கர் லேக் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. எங்கே இருக்குது? ராஜஸ்தானில். நீங்கள் எப்படி நினைப்பு வச்சுக்கணுன்னா, ராஜஸ்தானுக்கு நம்ம போனால் இங்கே உள்ள ராஜாக்கள் நம்மளை லேக்குனா ஏரியில் புஷ் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னா தள்ளி விட்ருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதனால் புஷ்கர் லேக் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு லாங் டஸ் தி எர்த் ரொட்டேட் இன் ஏ சர்க்கிள்? ஒரு பூமி வந்து சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் எவ்வளவு? 365.25. இது ஒரு வருஷத்தில். ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணும்? 365 இன்னொரு 25 சேர்த்துக்க 365.50. இன்னொரு வருஷம் என்னாகும்? 365.75. அடுத்த வருஷம் என்னாகும்? 366 நாள். எந்த வருஷம் 366 நாள் வருதோ அதான் லீப் இயர்னு சொல்கிறாங்க. அந்த வருஷத்தில் லீப் இயரோட வருஷத்தில் மட்டும்தான் பிப்ரவரியில் 29 டேஸ் வரும். மற்ற எல்லா நாளும் பிப்ரவரி 28 டேஸ் தான் வரும். ஓகேவா? ஹவு லாங் டஸ் தி எர்த் ரொட்டேட் இன் ஏ சர்க்கிள்னா 365.25 டேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிடிடி? அப்படின்னா பிடிடியோட ஃபுல் ஃபார்ம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் என்ன சொல்கிறாங்கன்னா பைனரி டிஜிட் டாஸ்க். பைனரி டிஜிட் டாஸ்க். வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ரோம்? ரீடு ஒன்லி மெமோரி. ரோம்னா என்னது? ரீடு ஒன்லி மெமோரி. RAM ரேம்னா ரெண்டம் ஆக்சிஸ் மெமோரி. ஓகேவா? நினைப்பு வச்சுக்கோங்க, கேட்பாங்க. வாட் இஸ் தி ஃபுல் ஃபார்ம் ஆஃப் HTML அப்படின்னு கேட்குறாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் தான் HTMLனு பேர். ஓகேவா? இது கம்ப்யூட்டரோட அப்ரிவேஷன் ஒன்று நினைப்பு வச்சுக்கோங்க, கேட்பாங்க. வாட் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் தி எர்த்குவேக் மெஷரிங் மெஷின்? ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பூமியோட நில அதிர்வுகள்லாம் இருக்குது. இப்போ சொல்லுவாங்க, டிவிலேயே பார்த்துருப்பீங்க, அஸ்ஸாமில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, அது ரிக்டர் அளவுகோலில் 4.1 வந்து பதிவாகிருக்கு அப்படின்னு.
அதான் என்ன சொல்லுவாங்க, ரிக்டர் ஸ்கேலில் தான் அளப்பாங்க. அதோட மிஷினோட பேர் என்ன, சிசிமோகிராஃபி. என்னது, சிசிமோகிராஃபி தான் வந்து எர்த்குவேக் நிலநடுக்கத்தை பற்றி அளக்கக்கூடிய மிஷினோட பேர் என்ன, சிசிமோகிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிக்டர் அளவுகோல் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், வேர் அண்ட் வென் டிட் தி ஃபர்ஸ்ட் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் இன் இந்தியா ஸ்டார்ட்? இந்தியாவில் முதல்ல அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அக்டோபர் 21, 1984 கல்கட்டாவில் தான் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நேஷ்னல் யூத் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் விச் டேட் ஆஃப் தி ஃபாலோவிங்? நேஷ்னல் யூத் டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜனவரி 12 ஆன் பிஹாஃப் ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பர்த்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஆன் வாட் டேஸ் இஸ் தி நேஷ்னல் ஆர்மி டே செலிப்ரேட்டட்? நேஷ்னல் ஆர்மி டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜனவரி 15. நம்ம 4 டிசம்பர் என்ன பார்த்தோம் இது நேவி டே. ஓகேவா. ஆன் விச் டேட் இஸ் தி நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட்டட்? எந்த நாளில் வந்து நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 29 ஆகஸ்ட் 29. தி ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளேயர் டு டேக் ஏ ஹாட்ரிக் இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஓகேவா. ஹாட்ரிக் விக்கெட் முதல்ல டெஸ்ட்டில் யார் எடுத்தா நம்ம ஹர்பஜன் சிங். யார் எடுத்தா? ஹர்பஜன் சிங். அனில் கும்ப்ளே என்ன பண்ணியிருக்காரு, 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனால் ஹாட்ரிக் எடுக்கல, 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓகேவா. 10 விக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எடுத்த முதல் வீரர் யாருன்னா அனில் கும்ப்ளே. ஹாட்ரிக் எடுத்த ஃபஸ்ட்டு இந்தியன் பிளேயர் தான் கேட்டிருக்காங்க, யார்? ஹர்பஜன் சிங். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் இயர் டிட் இந்தியா வின் தி வேர்ல்டு கப் ஃபார் தி ஃபஸ்ட் டைம் இன் கிரிக்கெட்? இந்தியா முதல்ல வேர்ல்டு கப் எப்போ வாங்குச்சு அப்படின்னா 1983 கபில் தேவ் கேப்டனாக இந்த சமயத்தில் தான் வந்து வாங்கியிருக்காங்க. விச் கிரிக்கெட்டர் இஸ் நவுன் அஸ் ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ்? ராவல்பிண்டி எக்ஸ்பிரஸ் என்று அழைக்கப்படும் கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு கேட்டால் ஷோஹிப் அக்தர். யார்? ஷோஹிப் அக்தர் பாகிஸ்தானை சேர்ந்தவர், அவர் ராவல்பிண்டி. விச் பிளேயர் மேக்ஸ் தி ஃபர்ஸ்ட் டபுள் செஞ்சுரி இன் ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்? ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு டபுள் செஞ்சுரி எடுத்தது சச்சின் டெண்டுல்கர். ட்ரிபிள் செஞ்சுரி டெஸ்ட்டில் அடித்தது யார்? வீரேந்திர சேவாக். ஓகேவா. என்ன வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் அதான், ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேன் டு ஸ்கோர் ஏ ட்ரிபிள் செஞ்சுரி இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு கேட்டால் யார்? வீரேந்திர சேவாக். அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி இஸ் நவுன் ஆஸ் தி பர்த்ரைட் ஆஃப் ஏ கிரிக்கெட் கேம்? கிரிக்கெட்டோட பிறப்பிடம் எது? இங்கிலாந்து. இந்தியாவோட நேஷ்னல் கேம் கிடையாது. இந்தியாவோட நேஷ்னல் கேம் ஹாக்கி, இங்கிலாண்டோட நேஷ்னல் கேம் தான் வந்து கிரிக்கெட். ராக்கெட் எந்த பிரின்சிபலில் எந்த விதியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் மூமெண்டம். ஓகேவா. நல்லா நினைப்பு வச்சுங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் மூமெண்டம் பற்றி சொல்ல போனால் நிறையா வரும். வென் சடன்லி பிரேக்ஸ் இன் தி மூவிங் பஸ் தி பேசஞ்சர் சிட்டிங் இன் இட் ஃபால் இன் தி ஃபார்வர்ட் டைரெக்ஷன் இட் கேன் பி எக்ஸ்பிளைன் பை ஹூம்? யார் சொல்லியிருக்கா அப்படின்னா நியூட்டனோட ஃபஸ்ட்டு விதி தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மோஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதை பற்றி உங்களுக்கு விரிவாக நடத்துகிறோம். ரெமெடி இஸ் யூஸ்டு ஃபார் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஃபெக்ட். ரெமெடி யூஸ்டு ஃபார் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஃபெக்ட்னா கான்வெக்ஸ் லென்ஸ். எ நியர் சைட்டு அப்படின்னா கிட்ட பார்வை எதனால் குணமாகும் அப்படின்னா கிட்ட குழி வெட்டி அப்படின்னா குழினா கான்கேவ் லென்ஸ். நான் மெட்டல் ஆர் தி ஹெல்ப்பர் ஆஃப் எலக்ட்ரிக் பிகாஸ் நான் மெட்டல் வந்து எலக்ட்ரிசிட்டியை கடத்துறது கிடையாது. ஏன் கடத்துறது கிடையாது? மெட்டல் மட்டும் தான் கடத்தும். அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம். இப்போ இது மின் கடத்தாததுக்கு காரணம் என்னென்னா தே ஆர் நாட் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அது வந்து எலக்ட்ரானை ஃப்ரீ பண்ணாது. அதனால தான் வந்து நான் மெட்டல் வந்து எலக்ட்ரிசிட்டியை கடத்துறது கிடையாது. அடுத்த கொஸ்டின், வாட் எனர்ஜி இஸ் ஃபவுண்ட் இன் ஏ ட்ரை செல்? ட்ரை செல்லில் என்ன இருக்கும்? கெமிக்கல் எனர்ஜி. NH4Cl தானே இருக்கும். ஆமாம், அமோனியம் குளோரைடு கெமிக்கல். ஓகேவா. ஹூ இஸ் தி இன்வென்டர் ஆஃப் கிராவிடேஷனல் ரூல்ஸ்? அப்படின்னா புவியீர்ப்பு விசையை பற்றி யார் சொல்லி கொடுத்துட்ருக்கா? நியூட்டன் தான் சொன்னார். ஓகேவா. ஹூ டிஸ்கவர் தி டெலிவிஷனை கண்டுபிடிச்சது யார்? பயிர் திங்கிறவங்க தான். JL பைடுன்னு வரும். அப்படி இல்லைன்னா ஜான் லோகி பைடு அப்படின்னு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரப்பர் பலூன் ஃபில்டு வித் ஹைட்ரோஜன் பிரேக்ஸ் அப் இன் தி ஏர் பிகாஸ். ஓகேவா. ஏன் அப்படின்னா ஏர் ப்ரெஷர் வந்து அதில் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்த கொஸ்டின், வாட் எனர்ஜி இஸ் தேர் இன் தி கீ கிளாக் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எனர்ஜியோட பேர் என்ன அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி.
விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஹேஸ் நோ கைனெட்டிக் எனர்ஜி, கீழே உள்ளதில் எதில் கைனெட்டிக் எனர்ஜி கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா பாரு, கன் ஷாட்லேயும் இருக்குது, ஃப்ளோயிங் வாட்டர் இருக்குது, வாஹேமல் இருக்குது, ஆனால் ட்ரீவ் போல் இல்லை. வாட் ஃபோர்ஸ் டஸ் இட் டேக் டு ரிமூவ் க்ரீம் ஃப்ரம் மில்க், என்ன ஃபோர்ஸ் வந்து மில்க்லேருந்து க்ரீம் எடுக்கிறோம் இல்லையா, அது என்ன ஃபோர்ஸ்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸா, சென்ட்ரிஃபிட்டல் ஃபோர்ஸா, இல்லை ஆட்டோ சென்ட்ரல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஹவு மச் ஆஃப் தி எர்த் கிராவிடேஷனல் இஸ் க்ளோசர் டு தி கிராவிட்டி ஆஃப் தி மூன், அப்படின்னா 1/6. ரெயின் ட்ராப் இஸ் ஸ்பெஷியல், ரெயின் ட்ராப் வந்து என்ன அப்படியே உருண்டை விழுறதுக்கு காரணம் என்னன்னா டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஹூ ஹேஸ் கம்பைல்டு தி ரூல் ஆஃப் மோஷன் ஆஃப் தி பிளானட்ஸ், அந்த பிளானட்டோட மோஷனை பற்றி யார் சொல்லியிருக்கா? கெப்லர் தான் சொல்லியிருக்காரு. புவியீர்ப்பு விசையை பற்றி யார் கண்டுபிடிச்சிருக்கா? நியூட்டன் சொல்லியிருக்காரு. எர்த் அண்ட் அதர் பிளானட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி சன், ஹூ ஃபர்ஸ்ட் ப்ரூவ்டு, அதாவது பூமி வந்து உருண்டை, இது வந்து பூமி வந்து இது இப்படி சுற்றி வருது, அதை பற்றிலாம் சொன்னது அவர் தான். வாட் இஸ் தி ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இன் தி ஆடியோ கமௌண்ட், அப்படின்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி எதுனா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 2 கிலோ ஹெர்ட்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை 20,000 ஹெர்ட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? தி ஃபிலமெண்ட் ஆஃப் தி லைட் பல்ப் இஸ் மேட் அப் ஆஃப் விச் எலமெண்ட், அப்படின்னா இதில் என்ன எலமெண்ட் இருக்குது? அதில் உள்ளது இழை, டங்ஸ்டன் இழை. அடுத்த கொஸ்டின், எலக்ட்ரிக் மோட்டார் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு தி ஃபாலோவிங் பிரின்சிபல், எந்த விதியில் வந்து மோட்ரு ஒர்க் ஆகுது? மோட்ரு விதி யார்? ஃபாரடேஸ் லாஸ். தி லைட் வித் தி லோவஸ்ட் வேவ் லென்த் உடைய லைட் எது அப்படின்னா பர்பிள் கலர் தான். ரெயின்போ இஸ் கவுஸ்டு, ரெயின்போ எதனால் வருது? ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், எதிரொலிப்பு அண்டு ஒளிச்சுதல் மூலமாக தான் ரெயின்போ வந்து வருது. தி கலர் ஆஃப் தி ஸ்கை அப்பியர்ஸ் டு பி ப்ளூ டியூ டு, அதாவது வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டியூ டு ஸ்கேட்டரிங். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் சொல்லலை, நீங்களும் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து நீங்களாக நினைப்போங்க. விச் இஸ் தி ஹையஸ்ட், இதில் மவுண்டன் விட்டு போச்சு, மவுண்டன் இன் இந்தியா என்னது நம்ம தான் படித்தோம், கச்சன்ஜோங்கா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் தி லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவிலேயே உள்ள லோவஸ்ட் பாயிண்ட் எது? குட்டாநாடு, குட்டைன்னு நினைப்போங்க, லோவஸ்ட் பாயிண்ட் குட்டாநாடு. இந்தியா இஸ் சிச்சுவேட்டட் வித் கண்டினென்ட், இந்தியா எந்த கண்டத்தில் இருக்குது? கண்டினென்ட்னா கண்டம், ஆசியா கண்டத்தில் தான் இருக்குது. எந்த ஆசியா கண்டத்தில் எந்த பகுதியில் இருக்கும்? சவுத் ஆசியாவில் தான் இருக்கும். அதான் கேட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின், இந்தியா சிச்சுவேட்டட் இன் விச் ரீஜன் ஆஃப் ஆசியா கண்டினென்ட், அப்படின்னா நம்ம சவுத் ஆசியாவில் தான் இந்தியா இருக்குது அப்படின்னு அர்த்தம்.